யாராவது சகோதரமார் யாராவது திங்கக்கிழமை ஒரு 6ல இருந்து 7:30 வரைக்கும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து இங்க இந்த பகுதி யாரோ ஒரு அரசியல்வாதி செம்பருத்தி பிராண்டு அரிசி 2 மூட்டையை வச்சுட்டு ஒரு சால்வை ஒன்று கொடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து ஒரு இன்விடேஷன், எடப்பாடி ஐயா உங்களை கூப்பிட்டுருக்காரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் யாராவது சகோதரமார் வந்தீங்கன்னா அந்த இன்விடேஷனை வச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் ஜீசஸ் கால்ஸில் உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். இந்த கொடுத்தவர் முன்னாடி நிற்பார், எப்படியும் அவரை பார்த்து ஒரு தோத்திரம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நான் அப்படி வந்துடுவேன். நீங்கள் இருந்துட்டு வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் ஆராதனை வந்து நமக்கு வழக்கம் போல அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. யாராவது வண்டி வேணியான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டி அனுப்புவோம். தூங்கிட்டையா அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். 7 மணிக்கு துண்டலம் சபை ஆராதனை நடக்குது. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டையா அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். 11 மணிக்கு வசந்தபுரம் ஆராதனை நடக்குது. இந்த 3 ஆராதனையிலேயே நான் போய் பங்கு கொள்ளுவேன். வரணும்னா ஏதாவது ஒன்று தவற விட்டீங்கன்னா அடுத்த ஆராதனையில் வந்து பங்கு கொள்ள உங்க ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்திக்காக 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 4 முறை யோவான் இந்த 3வது நிருபத்திலே காயுவை பிரியமானவனே பிரியமானவனே என்று அழைத்ததை நாம் இந்த வேதத்திலே வாசித்தோம். சாதாரண ஒரு விசுவாசியா இல்லாதபடி தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாசியாய் இந்த காயு சபையிலே காணப்பட்டான். அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில நாம கடந்து வந்தாலும் நம்முடைய நோக்கம் எண்ணம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாகவே இருக்க வேண்டும். அதுவும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். சபைக்கு வர்ற ஒரே நோக்கம், சத்தியத்தை அறியாதிருக்கும் பொழுது நாம் மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்தோம். சத்தியத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு யோவான் சொல்லுகிறது போல சத்தியத்தின்படி நான் நேசிக்கிற காயுவுக்கு என்று எழுதுகிறார். நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்ற செய்தியை சகோதரர் வந்து எனக்கு அறிவித்த பொழுது நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாகவும் தேவனை மகிமைப்படுத்ததாகவும் சத்தியத்திலே நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சத்தியத்திலே நடக்கும்படியாகத்தான் 119வது சங்கீதம் 1 வசனத்துல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய சத்தியத்துல நடக்கிற ஒரு அனுபவம். சத்தியத்துல நடக்க வேண்டுமானால் யோவான் 8:32 படி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்தால் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும். சத்தியத்தை அறிந்தால் 91வது சங்கீதம் 14வது வசனத்தின்படி அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால்
நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஆண்டவரை அறிகிற அறிவை நாம் அடையும் பொழுது வாழ்க்கையில எவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்தே ஆக வேண்டும். சத்தியத்துல நடந்தே ஆக வேண்டும். சத்தியத்துல நடக்கும் பொழுது பரமபிதாவாகிய நம்முடைய தகப்பன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். இங்கே 4வது வசனத்துல யோவான் எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பெற்றோர்கள் கவனிங்க, ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்களோ படிக்கலையோ, ஆனால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் என்கிற அந்த ரீதியில நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரவில்லை என்றால், வசனத்தை படிக்கவில்லை என்றால், ஜெபிக்க தெரியவில்லை என்றால் நம்முடைய மனம் அங்கலாய்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் 16 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவினால் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அதாவது வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றவர்களை தேவ மனிதன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை குறித்து எப்பொழுது தகப்பனுக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்றால் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கும் பொழுது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தில் நடப்பதற்கு வாஞ்சையும் தாகமும் நமக்குள் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19, 22 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2, 19, 20. எங்களுக்கு நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை அவர்களை நடத்துகிற ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். நான்கு வாரம் கொண்ட ஒரு மாதத்துல 2 வாரம் கூட ஒழுங்கா வரவில்லை என்றால் நம்முடைய மனம் வேதனைப்படும். சபை கூடி வருவதை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளப்பட வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை கை கொண்டு 11ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. கண்ணு வலிக்குது அப்படின்னு ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனாராம், கண் டாக்டர்கிட்ட. அவர் 1 மணி நேரம் பரிசோதனை பார்த்துட்டு செய்துட்டு ஒரு 20 நாளைக்கு
உன்னுடைய கண் பச்சை கலரை தவிர வேற எந்த கலரையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். வீட்டுல வந்து மனைவி கேட்டுச்சான், டாக்டர் என்ன சொன்னார்? பச்சை கலரை மட்டும்தான் பார்க்கணுமா, மற்ற கலரை பார்க்க கூடாதான்? மனைவி சொல்லிச்சான், என்கிட்ட பச்சை கலர் சேலை 4 இருக்குது, நம்ம பெட்ரூம் சுத்தி 4 பச்சை கலர் சேலை அப்படியே தொங்க விட்டுறேன், நம்ம பெட்ரூம்ல இருக்கும்போது நீங்க அதவே பார்க்கலாம். மற்ற இடங்களுக்கு என்ன பண்றது? பச்சை கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சிடலாம். திடீர்னு யாராவது கூப்பிட்டு வெளியே வர்றோம் அப்படின்னா வேற கலரை பார்க்க வேண்டியிருக்குமே. அப்போ ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு வீட்டுக்கு உள்ளும் புறமும் காம்பவுண்ட் வால் வெளியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு 20 நாள் கழிச்சு மருத்துவர்கிட்ட போனாராம். போயிட்டு வருத்தமா சொன்னாராம், எப்படி பாரு, இப்ப கண்ணு பச்சையை தான் பார்த்துக்கிட்டு இருக்குதுயா, ஆனா பல ஆயிரங்கள் செலவழிஞ்சிருச்சு. என்ன செஞ்சீங்க? வீடெல்லாம் பச்சை கலர் அடிச்சோம். அடப்பாவி, அறிவு இருக்கா உனக்கு? 300 ரூபா கொடுத்தா பச்சை கலர் கண்ணாடி கொடுக்குறாங்க. அந்த பச்சை கலர் கண்ணாடியை கொடுத்துட்டு உலகத்துல எங்க போனாலும் உன் கண்ணுக்கு எப்படித்தான் தெரியும்? பச்சையா தான் தெரியும். இதை விட்டுட்டு நீ வீடெல்லாம் உள்ளும் புறமும் ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழிச்சு பச்சை கலர் அடிச்சு வச்சிருக்கு, ஏது நியாயமானு கேட்டார். ஐயோ டாக்டர், இதை முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? எங்க வீட்டுல பச்சை கலர் கண்ணாடி 2 வச்சிருக்கனே, கையில இருந்தும் அவசரத்துக்கு உதவாத வைத்தியமா போயிடுச்சு. நம்ம ரொம்ப பேர் அப்படித்தான், என்ன செய்யறோம் என்று தெரியாமல் தீமையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நாம் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுது. அதுபோல நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் சத்தியத்தில் நடந்து தீமையை அல்ல நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை பின்பற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், எப்படி பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தீமையை விட்டு நன்மையை பின்பற்ற வேண்டுமானால் தீமை செய்வதை நிறுத்தி கொண்டால் போதும், நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாயிருப்போம். வேதம் சொல்கிறது, ஆண்டவரை பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. நம்முடைய மனம் எதெல்லாம் பொல்லாத காரியம் என்று சொல்லுகிறதோ அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். எதிர துஷ்ட வர்றானா தூர போன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 111வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நல்ல புத்தி இல்லாதனாலதான் பல நேரம் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். நம்மளை அறியாமலேயே தீமையை பின்பற்றுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தீமையை செய்வதை விட்டுவிடுங்கள், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். நம்முடைய தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதால் நமக்கு நல்ல புத்தி உண்டு என்று எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரேயா பட்டணத்தார்
நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சாட்சி சொல்லப்பட்டது. எதனால? காரியம் இப்படி இருக்குமோ, இருக்கிறதா என்று வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து படித்ததுனால. நம்மில் எத்தனை பேர் வேதத்தை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம்? அதை நாம் அவசியமாய் செய்ய வேண்டும். ஆகவே தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்ற வேண்டுமானால் தீமை செய்வதை விட்டுவிடுங்கள் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக, எப்படி நன்மையை பின்பற்ற முடியும்? 34வது சங்கீதம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 2 கட்டளை. ஒன்னு, தீமையை விட்டு விலக வேண்டும். 2வது, நன்மை செய்ய வேண்டும். ஆதியாகமம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரத்துல, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. 37வது சங்கீதத்துல எப்படி நன்மை செய்ய வேண்டுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நாம பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த சமாதானம் யார்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்ட பிறக்க போகிற இயேசு சமாதான பிரபு என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேடி அதோடு கூட நடக்கும்படியா தொடர்ந்து கொள் என்று எழுதப்பட்டிருக்கு. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதான கர்த்தரை, சமாதான இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் தேடி அவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால், ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். அப்போ தீமையை விட்டுட்டு நன்மை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில உயர்வு வருகிறது. மேன்மைப்படுத்துகிறார். வாழ்க்கையில அலசடிப்பட்டு நொந்து போயிருக்கிற மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஆலோசனை, நான் விழுந்த இடத்துல இருப்பதில்லை, மறுபடியுமாய் தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பினவர். நம்முடைய கூடாரத்தை அவர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் நன்மை செய்து சமாதானத்தை தேடுவோம். சமாதான பிரபு நம்முடைய குடும்பத்தில் இருப்பாரானால் நம்முடைய குடும்பம் முழுவதும் தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக, தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்ற சங்கீதம் 97:10வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சீக்கிரம் இருங்க. ரொம்ப தூக்க மாத்திரை போட்டது போல ரொம்ப பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நானே வசனத்தை வாசிக்கிறேன். ஓகேவா? 97வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அந்த சுத்த கண்ணராகிய தேவனை ஒருவன் நேசிப்பது உண்மையானால் தீமை செய்தலை நாம் விட்டுவிட வேண்டும்.
நன்மை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, தீமையோ சாத்தானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு ஊற்று நீரோட்டத்தில் ஒன்று தித்திப்பான தண்ணீர் வர வேண்டும் அல்லது கசப்பான தண்ணீர் வர வேண்டும். ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பும் புறப்பட்டு வராது. அதுபோல ஆலயத்தில் வரும்பொழுது விசுவாசியாய், உலகத்தில் போகும்போது தீமை செய்கிறவர்களாய் நாம் காணப்படவே கூடாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையின் மேல ஒரு வெறுப்பு உண்டானத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட நோக்கமே நம்மில் நிறைவேறும். இப்படி செய்தால் தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரா? தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமா யாரும் தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் நாம யாருடைய கேராப்பில் இருக்கிறோம்? யாருடைய மறைவில் இருக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கி இருக்கிறோம். இந்த பாதுகாப்பை தாண்டி தான் நம்மளை ஒருத்த தொட முடியும். ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். இன்னைக்கு காலையில வசந்தபுரம் சபையில போய் திருவிருந்து கொடுக்கணும். இடது கையில திருவிருந்து ரசத்தை வச்சிருக்கிறேன். வண்டி டேங்கு மேல துணியில வச்சிருக்கிறேன். இந்த கையில வண்டிய கிளட்சியை பிடிச்சி ஓட்டிட்டு போறேன். இடது பக்கம் திரும்பினா ஒரு இடத்துல இவ்வளவு தண்ணியா இருக்குது. ஒரு பக்கத்துல தண்ணிக்கு மேல உடைஞ்ச கல்லுகள் மேல இருக்குது. தண்ணி ஆழமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த கல்லு மேல விட்டேன். அவ்வளவுதான் தெரியும். எப்பவுமே வண்டியோட கீழே விழுவேன். கீழே விழுந்தா வண்டி விழுந்தா. ஆனா இந்த முறை பாருங்க, வண்டி பட்டுன்னு கீழே விழுந்துச்சு. நான் இந்த மாதிரி வெள்ளை சட்டையில இருக்கிறேன். இன்னைக்கு அவ்வளவுதான். மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்து வேற சட்டை தான் போடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் தனியா போய் நிக்கிறேன். அப்படி உசாரா அவ்வளவு தண்ணியில ஒரு சொட்டு தண்ணி கூட என் மேல என்ன செய்யல, படல. அல்லேலூயா. திருவிருந்து பாத்திரம் அப்படியே கவுந்து இருக்குது. அதை நல்லா ஸ்ட்ராங்கா மூடிட்டு போனேன். ஒரு இது வெளியே வரல. நான் கொண்டு போன புடவை அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருக்கணும். என் வண்டி விழுந்துற நிலையை பார்த்தா அது தனியா ஒருத்தர் தூக்கி வச்சது போல இருக்குது. அல்லேலூயா. ஆமென். 2 பைசாவுக்கு 5 அடைக்கலான் குறி வைக்கிறார்கள் அல்லவோ, அவைகள் மேலே பறந்து கொண்டிருக்கிறது. பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று கூட கீழே என்ன செய்வதில்லை, விழுவதில்லை. இயேசு சொன்னார் சீசர்களை பார்த்து, அவர்களை காட்டிலே நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கலான் குருவிகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவரை ஆராதிக்கிறோம். ஆகவே கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். அல்லேலூயா. நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் தேவனுடையவர்கள். அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர், அவர்தான் நம்மை போஷிக்கிறவர். ஆகவே ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, தீமையை வெறுத்து ரோமர் 12:9 தானே. தீமையை வெறுத்து நன்மையை என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எது மேல வெறுப்பு வரணும் அப்படின்னா, தீமை மேல என்ன வரணும், வெறுப்பு வரணும். சிலர் பேச்சு வாக்குல
சொல்றதை நான் சொந்த காதுல கேட்டிருக்கேன். லேட்டஸ்டா வெளியான சினிமா படத்தை சொல்லி அதுல காமெடி நடிகர் பேசுற அந்த பேச்சு சொல்லி அவர் பேரை சொல்லி அப்படி பேசுறாங்க. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? இன்னும் கண்ணு எதை பார்க்குது? தீமையான அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு. ஆகவே தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நமக்கு எது தித்திப்பா இருந்ததோ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அது நமக்கு கசப்பா மாறும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள்? பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆகவே நம்முடைய இருதயமும் சிந்தையும் அந்த சிறு பிள்ளையை போல களங்கமற்ற அந்த தன்மைக்குள்ள வரும் பொழுதுதான் நாம் நன்மையை வைராக்கியத்தோடு பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நான்காவதாக நீதிமொழிகள் 4:27 சொல்கிறது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. முதல்ல இடதுபுறம் வலதுபுறம் என்ன செய்யக்கூடாதான்? சாயக்கூடாது. இரண்டாவது செய்ய வேண்டியது உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தீமை செய்கிற இடத்திற்கு நம்முடைய கால் செல்லக்கூடாது. ஒரு காலத்துல மனசும் மாம்சம் விரும்பினதை செய்தோம். ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறபடியினால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்மை நடத்துகிறவர் தேவ ஆவி என்றால் அவர் தீமையான வழிகளுக்கு செயல்களுக்கு போகவே அனுமதிக்க மாட்டார். வசனம் சொல்கிறது, எவனாவது தன் வஸ்திரம் வேகாமல் தன் மடியில நெருப்பை கட்டிக்கொள்ள கூடுமோ அது வெந்துரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பேதைகளாய் இருக்கக்கூடாது, பாம்பை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பிராயும் பேதையான புறாவை போல இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் பேதையான புறாவை போல இருக்கக்கூடாது, பாம்பை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்யும்? வழி நடத்தும். என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே அப்படிங்கிற நிலைமை வரும் பொழுது வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை உங்க மேல தன்னுடைய கண்ணை வைத்து உங்களுக்கு என்ன செய்வார்? ஆலோசனை சொல்லுவார். நீதிமொழிகள் 14:16 சொல்கிறது, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கும். தீமை என்ன செய்யும் பார்த்துடலாம் ஒரு கை என்று மதியினன் சொல்லுகிறான். ஞானம் உள்ளவனோ பயந்து தீமைக்கு விலகுகிறான். உலகத்துல எங்க பார்த்தாலும் தீமை, எங்க திரும்பினாலும் தீமை. இவைகளுக்கு நாம் விலகி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் விரும்புகிற சுத்தமான தேவ பக்தியில ஒன்று என்ன தெரியுமா? யாக்கோபு 1 அதிகாரம் 23 26 நினைக்கிற வாசிங்க. உலகத்தால் தன்னை கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுவதுதானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை சீக்கிரமாய் கரைப்படுத்தி விடும். அப்படி கரைப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. மாசில்லாத சுத்தமான பக்தி விதவைகளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதுமே. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அந்த மகனுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, வறுமையும் இல்லை. ஆனால் தகப்பனை விட்டு பிரிந்த பொழுதுதான் அவன் எல்லாவற்றையும் இழந்து குறைவுபட்டு அவன் தீமையினால் நிறையப்பட்டான். இந்த அனுபவம் நம்மில்லை யாருக்கும் வராதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து வேத கண்ணாடிக்கு முன்னாடி நம்மை நிறுத்தி கொண்டு எங்கே அசுத்தங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசியா 5வது குறிப்பு 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 21 22 சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு. சத்துருடைய சதி மோசத்துல ஒண்ணு, தீமைய அழகா காண்பிக்கக்கூடிய அந்த திறமை பிசாசிட்ட இருக்கு. அம்புட்டும் தீமை, ஆனா வெளியே எப்படி காட்டுறான்? நன்மையை போல காட்டுறான். ஆகவே தான் தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுறாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள். ஒரு நாள் பேரிஸ்ல எதை எடுத்தாலும் 50 ரூபாய், எதை எடுத்தாலும் 50 ரூபாய், எதை எடுத்தாலும் 50 ரூபாய். அப்போ இந்த சின்ன கேசட் இருக்கு பாருங்க, அந்த கேசட்டை போட்டு கேட்கிற டேப் ரிக்கார்டு அந்த நாட்கள் அதிகமா இருந்துச்சு. இப்போ உள்ள மெத்தட் இல்லை, அது இப்போ டேப் ரிக்கார்டு. அப்போ நான் பார்த்தேன் 90 நிமிஷம் ஓடுற ஒரு டேப்பு 50 ரூபாய். சரி எடுத்துடணும் அப்படின்னு 100 ரூபாய் கொடுத்து 2 எடுத்துட்டு வந்து அந்த பாட்டு பதிகிற இடத்துல போய், சார் இது 90 நிமிஷம் ஓடுற கேசட்டு, அதில் 90 நிமிஷத்துக்கு வர்றது போல கிறிஸ்தவ பாடல்களை எனக்கு பதிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த கேசட்டை அப்படி வச்சு அப்படின்னு உறிஞ்சான். அதில் அந்த இலை போல இருக்கும் பாருங்க, அது வெளியே வந்துச்சு. அது வெளியே வந்தோன்னா தொட்டு பார்த்தான். சார் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து இந்த கேசட்ல பதிக்க சொன்னாலும் எனக்கு வேண்டாம் சார், இதை நீங்களே கொண்டு போங்க சார். மேட் இன் ஜப்பானியா அப்படி எழுதியிருக்கு சார், ஆனா இது பாம்பேல தயார் பண்ணது, அம்புட்டும் டூப்ளிகேட்டு. இதை என்னுடைய டெக்கில் போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணோம்னா என்னுடைய டெக்கில் இருக்கிற அந்த ரெக்கார்டிங் செக்ஷன் பழுதாய் போயிடும் அப்படின்ட்டான். அப்ப அந்த அந்த கேசட்டை அப்படின்னு உறிஞ்சு அந்த இலையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சான், இது எப்படிப்பட்ட கேசட்டு, மோசமான கேசட். நமக்கு வெளியே 90 மினிட்ஸ் ஓடுது, மேட் இன் ஜப்பான் அப்படின்னு அந்த பளபளன்னு தெரிஞ்ச அதை பார்த்த உடனே எடுத்துட்டேன். அல்லேலூயா. இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. அப்போ யார் எதை சொன்னாலும், எந்த காரியத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதை தீர்க்கமாய் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உறுதியில்லாத செய்தியை நம்ப கூடாது.
ஆதாரம் இல்லாம சொல்ற காரியத்தை கேட்கவே கூடாது. பைபிள்ல சாலமோன் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். கவனிச்சுக்கிடுங்க. விசுவாசிகளையே குறித்து, பாஸ்டர்மாரையே குறித்து, அல்லது பிசப்புங்களையே குறித்து, அல்லது பெரிய பெரிய தலைவர்களை குறித்து யாரோ ஒருத்தர் தீமையானதை சொல்லியிருப்பாங்கன்னு வைங்க, அதை அப்படியே கொண்டு போயிட்டு, ஐயா உங்களை குறிச்சு, சிஸ்டர் உங்களை குறிச்சு இவங்க இப்படி சொன்னாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது வரைக்கும் அவங்க பிராண சிநேகிதர்களா இருந்தவங்களை கேட்டதை சொன்னதை கேட்டுட்டு அவங்க பகைஞரா மாறிவிடுவார்களாம். அதனால அந்த வேலையை நம்ம செய்யவே கூடாது. நல்லவன் கெட்டவன் என்பதை நிதானிப்பது தேவனுக்கு அடுத்த காரியம். ஆவிக்குரிய மக்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாங்காய் தோன்றுகிற எதுவாயிருந்தாலும் அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விலக வேண்டும். 23வது வசனத்தில் அப்படி விலகினால், அப்படி செய்தால் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கோல் சொல்லுகிறவர்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்க முடியாது. கேட்டதை அப்படியே இன்னொருத்தில போய் சொல்றவர்களை கர்த்தர் பரிசுத்தமாக்க முடியாது. அந்த காரியத்தை செய்யாமல் சகலத்தையும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு சமாதானத்தின் தேவன் தாமே அவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவியில குற்றம் இருக்கக்கூடாது, ஆத்துமாவுல குற்றம் இருக்கக்கூடாது, சரீரத்துல குற்றம் இருக்கக்கூடாது. இந்த மூன்றிலையும் குற்றமற்றவர்களாய் இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய 2வது வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்துல எழுதியிருக்குது. ஆக கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற நம்மை ஆண்டவர் முற்றிலும் பரிசுத்தமாக்கி நம்மளை பாதுகாக்கும்படியாய் அவருடைய வருகையில நாமளும் காணப்படும்படியாய். பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நீங்களும் நானும் மனுஷ சித்தத்தின்படி தேவனுடைய பிள்ளையராகவில்லை. விசுவாசத்தினாலே, இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இப்ப எல்லாம் அரசியல்ல ஒரு அரசியல்வாதிய விலைக்கு வாங்கி தன் பக்கம் இழுத்துக்கணும்னா 1000 லட்சம் எல்லாம் கிடையாதான். என்னவா? கோடி கோடி. ஆண்டவருடைய பிள்ளைங்க உலகத்து மனிதர்களைப் போல நாம காணப்படாதபடி நம்மளை ஆண்டவருடைய மறைவுக்குள்ள, ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்குள்ள, ஆண்டவருடைய நீதிக்குள்ள அவர் நம்மை மறைத்து வைத்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமானால் அவர் அந்த நாள் வரையில் அவரை காத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம எந்த விதத்திலும் நம்முடைய சிந்தையிலோ செயல்களிலோ தீமையை பின்பற்றாதபடி நன்மையானதை பின்பற்ற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி ஒத்தாசை செய்யும்படியாய் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நமத்திலே இறங்கி வரும்படியாய் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் சாத்தானின் வலிமை வெல்ல சொல்லுங்க. சாத்தானின் வலிமை ஆமென் அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எல்லாரும் உச்சாமா ஆமென். வெற்றியை தருகிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தோ செங்கடலை கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப். அல்லேலூயா. ஆமென். எரிகோவை சுற்றி வருவே எக்காலம் ஓதி ஜெயிப்பே. ஆமென். விடுதலை நாயகர் அல்லேலூயா வெற்றியை தருகிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்பா என்ன ஆனந்தோ அவர் தேடி ஓடி வந்தார் என்னை அணைத்து கொண்டார். அவர் என் பாவம் அனைத்து மன்னித்து அல்லேலூயா புது ஆமென் 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 விடுதலை ஆமென் ஆமென் வெற்றியை தருகிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தோ வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. எல்லாரும் கைதட்டி பாடுவோம். தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையே ரத்தத்தினா வல்லமை உண்டு. ஆட்டுக்கோட்டையே ரத்தத்தினா பொழிந்திடும் வல்லமை. ஆமென். வல்லமை தேவை தேவா. அல்லேலூயா வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கட்டும் கர்த்தரை துதிக்கட்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தீமை நிறைந்த உலகத்துல நன்மை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நன்மையா இறங்கி வர வேண்டும். ரபலா தீகர மலபா சந்துரியா மலபா ரமலபா தீகர மலபா திமன மலபு திபர மலபா. ரெண்டு வார காலமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்த வழி நடத்தின தேவன் இந்த மூன்றாவது வாரம் முழுவதும்
நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய போக்கிலும் வரத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்த வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை வெறுக்க வேண்டும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்த இயேசுவை போல நம்மிலே அநேகர் இயேசுவை காணும்படியாக நம்மை நன்மையான கனிகளை கொடுக்கிற மக்களால் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த வாரத்தில் நடக்கிறதான கேரள ரவுண்டுக்கு மழை தடையிராதபடி ஆண்டவர் இயற்கையின் சூழ்நிலையில நமக்கு சாதகமா முடிந்து தரும்படியா இன்னைக்கு மாங்காட்டிலையும் புழல்ல நடக்கிறதான கேரள ரவுண்டை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும். பாடுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை, பலனை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் போக்கிலும் வரத்திலெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 3வது வாரத்திலும் சபை கூடி வர, கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில வந்து பங்கு கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதி. இந்த மாதத்துல எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, மிஷனரிகளுக்கு நன்மை செய்ய ஆண்டவருடைய கரங்களை பலப்படுத்தும். நீர் அப்படி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல, போக்கிலும் வரத்தில் எல்லாம் கர்த்தருடைய கரம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கணவன்மார் இல்லாத தாய்மார், சகோதரிங்க இருந்து போகும்படி உங்களை பட்சமா கேட்டு